என்ன வேணும்? ஏம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்க கூட நான் வெளியே போய் விளையாண்டுட்டு வரட்டா? இல்லை இப்போதானே எந்திரிச்சிருக்க, உடனே விளையாட போயிடணுமா வெளியே? வீட்டில் கொஞ்ச நேரம் கிட. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்போ எப்போதான் என்ன வெளியே விளையாட விடுவீங்க? இல்லைம்மா, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, சாயந்தரத்துக்கு அப்புறம் போய் விளையாடேன். ஏம்மா வீட்டுக்குள்ளே வச்சு தாம விளையாடுவோம். இல்லை பொறி எல்லாம் லேட்டாக தான் எந்திரிச்சு சாப்பிட வைக்க இருப்பாங்க. நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போ. என்ன? சரிம்மா, இப்போ இருந்து கெஞ்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு விடுவீங்க, அதனால தான் கேட்டேன். இந்த பையனுக்கு குசும்ப பாரு. ஏன்னா எப்பயுமே வெளியே தானே போய் விளாண்டுட்டு கிடக்க, அப்புறம் என்ன? அப்பா அவன் வெளியே விளையாட போயிட்டானாக்கும் டிவி நம்மளே பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். இல்லைன்னா டிவியில் அதை வை இதை வைன்னு என் கூட சண்டை போட்டுட்டே கிடப்பான் இந்த பையன். நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. ஏதா உனக்கு என்ன, நீ என்ன முடங்கிட்டு இருக்க? இல்லை நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போயேன். ஏம்மா பாருங்கம்மா, இவன் என்னை பற்றி என்னமோ சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் உன்னை பற்றி பேசுனேன்னு பார்த்தியா? ஓடி போயிரு, அடி வெளுத்துலாம் பார்த்துக்கோ. ஏன் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே கிடைக்கீங்களோ தெரியலம்மா. 2 பேர் தான் இருக்கீங்க, ஆனால் ஆளும் சண்டை ஓய மாட்டேங்குது. ஒரு சில வீட்டிலலாம் 4-5 கிடக்குதுங்க, அமைதியாக இருக்குதுங்க. உங்களை மாதிரியா பிள்ளைங்க? எப்போ தான் ஜூன் மாதம் வருமோ 2ஐயும் அடித்து பற்றிட்டு உட்காரணும் வீட்டில். ஏம்மா நான் அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு தொந்தரவாக இருக்கோ? ஆமால, சண்டை போட்டுகிட்டே இருந்தாப்ப எனக்கு எரிச்சலாக இருக்காதா? சும்மாவே இங்கே புளிங்கிட்டு கிடக்கு, இதில் நீங்கள் வேறு சண்டை போட்டு எரிச்சலாக வருது பாரு. இப்போ கரண்டை வேறு கட் பண்ணி விட்டான், இன்னும் கூட கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது நமக்கு. இந்த வெக்கையில் கரண்டை வேறு ஏன்னா பிடிங்கி விட்றாங்களோ தெரியலம்மா. சரி, மனுஷங்கள் பாவம் நினைக்க மாட்டாங்களே. இப்போ நிக்கி அம்மா நம்மளை திட்டுறதை விட்டுட்டு இப்போ கரண்ட் திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவுக்கு யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கணும், அதான் வேலை. சரி, நல்ல வேலை நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏம்மா நாளாக ஒன்றும் சொல்லலாமா? ஏம்மா பேசாமல் ஒரு ஏசி வாங்கிடுவோமாம்மா, ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம், இங்கே உண்டான கரண்ட் பில்லை கட்டுறதுக்கே வழியை காணும். இதில் ஏசி வருது தான் நமக்கு கேடு. எங்க ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? ஏசி வாங்கினா நல்லா நைட்டு நிம்மதியாக தூங்கலாம்ல, நல்லா ஜிலுஜிலுன்னு காற்று வரும், நல்லா தூங்கலாம். நல்லா ஜிலுஜிலுன்னு காற்று வரும் தான், உறக்கமும் நல்லா வரும். கரண்ட் பில்லு வரப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்கும் சேர்ந்து வந்துடும். இந்த அம்மா எப்பயுமே இப்படி தான் பேசுவாங்க. இப்போ ஏதோ வாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? ஆமாம், உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னால் அப்படியே புரிஞ்சு இதாகிடுவீங்க. நீங்கள் இப்படி சொன்னால் தானே வாய மூடுறீங்க 2 பேரும். என்ன கற்ற வச்சு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஏம்மா நெட்டவழியத்தை பரமத்தை யாரும் வரலங்கிற கோபத்தில் தான் எங்கள் 2 பேர்த்தையும் போட்டு இப்படி தாளிச்சு எடுக்கிறீங்களோ? கேட்டி அவங்க வராததுக்கு எதுக்கிட்டி நான் உங்களை திட்ட போகிறேன்? நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி இருக்குது, அதனால தான் உங்களை திட்டுறேன். சரி அதை விடுங்க, இப்போ ஏசி வாங்க போகிறீங்களா இல்லையா? இல்லை காசு வச்சுருந்தா கூட போய் வாங்கிட்டு வரேன். இல்லை இன்னும் யூனிஃபார்ம் வேறு எடுக்கணும், லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், அது இதுன்னு எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் பேனா பென்சில் கேட்பீங்க, ஷூ வேறு எடுக்கணும். இவ்வளோ செலவு வச்சுக்கிட்டு இப்போ ஏசி எப்படிலாம் வாங்க முடியும்? ஆமாம், எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பீங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு. சரி போங்க, நம்ம பேசி என்ன ஆகுது? பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு வராத, சரியா? சின்ன பிள்ளை மாதிரி இரு. சும்மா எதுக்கெடுத்தாலும் வம்பளந்துட்டு வராத. போ விளாட போகிறேன்னு எல்லாம் போ.